வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தனியார் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக புகார், 3 வணிக வரித்துறை அதிகாரிகளை கைது செய்தது சிபிஐ. மாநிலங்களுக்கு நிதி அளிப்பதில் மத்திய அரசு எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். வில்லியனூரில் காவல்துறை அதிரடி சோதனை, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் பரபரப்பு. மருத்துவமனையில் ஊசி போட்ட அரை மணி நேரத்தில் இறந்த ஓட்டுநர், பாகூரில் நடைபெற்ற சோக சம்பவம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வணிக வரித்துறை சேர்ந்த 2 அதிகாரிகள், பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள், பெண் ஆலோசகர் மூலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரத்துடன் சிபிஐயிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் சென்னையிலிருந்து 3 கார்களில் வந்த சிபிஐ அதிகாரிகள் வணிக வரித்துறை அலுவலகத்தில் இரவு முதல் சோதனை நடத்தினர். இதில் 2 அதிகாரிகள் மற்றும் பெண் ஆலோசகர் உட்பட 3 பேரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து தனியிடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 3 சிபிஐ அதிகாரிகள் மட்டும் ஆவணங்கள் குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பு வகிக்கும் வணிக வரித்துறையில் லஞ்ச புகார் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சித்தர் தினத்தை முன்னிட்டு ஆரோ பாரதி, ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத் துறையுடன் இணைந்து சித்தர்களின் வழிபாட்டு மரபுகள், குறியீட்டமர்வு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்தது. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நரங் ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துக்களை எடுத்துரைத்து, சித்த மரபு என்பது உலகுக்கு அருவமான ஒன்றை வழங்கிய பாரம்பரியம் என்று கூறினார். பாரம்பரிய அறிவு முறையின் முக்கியத்துவம் மற்றும் சமகால உலகத்திற்கான அதன் பயன்பாடு குறித்து ஸ்ரீநரங் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி பேசுகையில், பாரம்பரிய சித்த கலாச்சாரத்தின் ஆன்மீக பழக்கங்கள் நல்வாழ்வை உள்ளடக்கியது என்பதை பற்றி பேசினார். சித்தர்கள் மீதான ஸ்ரீ அரவிந்தரது பார்வையை எடுத்துக்காட்டி சிறப்பு கூறும் வகையில் சித்த பாரம்பரியம் தலைமுறைகளாக பாரம்பரிய அறிவு அமைப்புகளை பிரதிபலிக்கிறது என்பதையும், ஆன்மீக அம்சங்களை குணப்படுத்தும் நடைமுறைகளுடன் ஒருங்கிணைத்தமை பற்றியும் மற்றும் மனிதகுலத்தின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் முக்கிய பகுதியாக இது கருதப்படுகிறது என்பதையும் கூறினார். திருக்கைலாய பரம்பரை, மயிலம் பொம்மபுர ஆதீனம், ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூக நலனுக்கு ஆன்மீகம் எவ்வாறு உதவுகிறது என்பது போன்ற பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினார். அவர் இந்தியா முழுவதும் உள்ள பக்தி பாடல்களின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அன்றாட வாழ்வில் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்த பாராட்டு விழாவில் ஸ்ரீலஸ்ரீ கனகசபை சுவாமிகள், புதுச்சேரி அம்பலத்தாடும் சுவாமிகள் திருமடம், புதுச்சேரி அரசின் செயலாளர் IAS அதிகாரி டாக்டர் ஜெயந்தகுமார், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு, டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி, உறுப்பினர் செயலாளர் ஆரோ பாரதி, ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி, ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோ பாரதியின் இணை இயக்குனர் சாரு திரிபாதி மற்றும் கலை கலாச்சாரத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நம்முடைய சிறுத்தல் வாழ்ந்த போதை இப்ப எல்லாம் இணைந்து இருப்பது, இணைந்து செயல்படுவது என்பது ஒரு முக்கியமான. புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பசிபிக், அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களின் வெதுவெதுப்பான நீரில் வசிக்கும். உலகில் காணப்படும் அனைத்து கடல் ஆமைகளிலும் மிக சிறியவை மற்றும் அதிக அளவில் உள்ளன.
சுமார் 2 அடி நீளம் மற்றும் 50 கிலோ எடை வரை வளரும். ஆலிவ் ரிட்லி இதய வடிவிலான மற்றும் வட்டமான அதன் ஆலிவ் நிற கார்பேஸால் அதன் பெயரை பெற்றது. ஆலிவ் ரிட்லிகள் முட்டைகளை இடுவதற்கு நவம்பர் மாதம் முதல் இந்திய கடற்கரை பகுதியில் உள்ள மணல் பரப்பிற்கு வந்து முட்டை இடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே ஆலிவ் ரிட்லி ஆமை இறந்து கரை ஒதுங்கியது. இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆமையை ஆய்வு செய்தனர். 25 வயது மதிக்கத்தக்க இந்த ஆமை 20 கிலோ எடை உள்ளது என்றும் இது இறந்து 1 வாரத்திற்கு மேலாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தனர். மேலும் முட்டையிடுவதற்காக கடற்கரை பகுதிக்கு வரும்பொழுது மீனவர்கள் வலையில் அல்லது போட்டில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக ஹோம்கார்ட் இலவச மாதிரி தேர்வு சக்தி கோச்சிங் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. புதுவையில் இயங்கி வரும் சக்தி கோச்சிங் சென்டர் மையமானது அரசு தொடர்புடைய பல்வேறு பணிகளுக்கான தேர்வுகளுக்கு மாணவர்களை சிறந்த முறையில் தயார் செய்து அனுப்பி வருகிறது. சக்தி கோச்சிங் சென்டர் மூலம் பயின்ற மாணவர்கள் பல்வேறு அரசு துறை சார்ந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு துறை சார்ந்த பணிகளில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக ஹோம்கார்ட் இலவச மாதிரி தேர்வு கோச்சிங் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இலவச மாதிரி தேர்வை எழுதினர். இதுகுறித்து சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறுகையில், எங்கள் மையம் சார்பாக ஹோம்கார்ட் இலவச மாதிரி தேர்வு நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறும் மாணவ மாணவிகளுக்கு முக்கிய வினாவிடை அடங்கிய கையேடு இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் ஹோம்கார்ட் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. இங்கு 2 பிரிவுகளாக மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கப்படுகிறது. முதல் பிரிவு தினசரி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையிலும், 2வது பிரிவு தினசரி மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. பயிற்சி கட்டணமாக 4000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக லைஃப் லைன் ட்ரைனிங் சென்டர் மேலாளர் மதன்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சிறப்பித்தார். மாடல் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண மதன் சாருக்கு கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்து. மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக தமிழக நிதி அமைச்சருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மத்திய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கோமாதா கோவிலில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கொண்டு செல்லப்படும் கலச நீருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பூஜை செய்தார். தொடர்ந்து அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பசு மாடுகளுக்கு உணவளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் மத்திய அரசு எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பதில்லை என்றும், மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தமிழக நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நிர்வாகம் நிர்வகித்தது நடக்கப் போகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள், அந்த கோயிலுக்காக பாடுபட்டவர்கள், பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளப் போகிறார்கள். ராமர் பட்டா கும்பாபிஷேகத்திற்கு செல்லும் அந்த தீர்த்தத்தை சென்று வணங்கியதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ராமர் பாதுகையும் வணங்கியதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். எல்லா மக்களும், இந்திய பாரத தேசத்து மக்கள், தமிழக, புதுச்சேரி, தெலுங்கானா மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை எனது பிரார்த்தனையாக நான் இங்கே வைத்தேன்.
நேபாளத்தில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசிய நாடுகளுக்கு இடையேயான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 3 நாட்கள் நேபாளத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியா, நேபாளம், இலங்கை, பூடான், சிங்கப்பூர், வங்கதேசம் உள்ளிட்ட 6 நாடுகள் பங்கேற்றன. இதில் புதுச்சேரி வீரர்களை கொண்ட இந்திய அணியும் பங்கேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தொடரின் இறுதிப் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த நிலையில் தங்கப்பதக்கம் வென்று புதுச்சேரி திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்கி மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. லீக் போட்டியில் வெற்றி பெற்று கடைசியில் ஃபைனலில் நேபாள் நாட்டை எதிர்த்து இந்திய அணி போட்டிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு மெடல். அதில் நம்ம பாண்டிச்சேரி பிளேயர் சிறப்பாகவே நல்லா செயல்பட்டாங்க. அதுக்காக முதல்ல நான் வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் இதில் அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஃபேமிலியிலேருந்து சரி எல்லாருமே சரி. பாதியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்ட வில்லியனூர் மார்க்கெட் கட்டுமான பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். வில்லியனூர் மார்க்கெட் கட்டுமான பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கியது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி 2021ஆம் ஆண்டு பாதியில் நிறுத்தப்பட்டது. கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் கூடுதல் நிதி கேட்டு ஒப்பந்ததாரர் பணியை தொடராமல் நிறுத்திவிட்டார். இதனால் வியாபாரிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். பின்னர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அரசிடம் பேசி தொடர்ந்து அப்பணியை மேற்கொள்ள கூடுதலாக 91,67,000 ரூபாய் நிதி பெற்று மார்க்கெட் கட்டுமான பணியை மீண்டும் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மார்க்கெட் கட்டுமான பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கொம்யூன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை துரிதமாக முடித்து வியாபாரிகளிடம் ஒப்படைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது வில்லியனூர் கொம்யூன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, மார்க்கெட் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மண்ணாங்கட்டி, சண்முகம், பாரதி, மாரிமுத்து, தேவராஜன், சுப்பிரமணியன், ராஜி, சரவணன், கலைமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், கோபி மற்றும் ராஜி, சண்முகம், ஏழுமலை, அங்காளன், ஹரிகிருஷ்ணன், சபரிநாதன், தங்கராசு, முருகன், சுப்பிரமணியன், பாலமுருகன், நடராஜன், கோதண்டம், முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் சார்பாக இயக்குனர் பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் தலைவர்கள் ராதாநகர், ஜெயபாலன், தனபால், கலியமூர்த்தி, ஆறுமுகம், ராஜவேலு, பாண்டியன், மணிகண்டன், முத்துப்பிள்ளைப்பாளையம் ஊர் தலைவர்கள் ரங்கநாதன், தாமோதரன், இளைஞர்கள், மகளிர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு
ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் மேற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அடிக்கடி காவல்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் வேலு, குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் சாமியார் தோப்பு பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது ரவுடிகள் வீடுகளில் உள்ளனரா, எங்கே உள்ளனர், ஏதேனும் கத்தி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து வில்லியனூர் மார்க்கெட் 4 மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கடைகள், விளம்பர பலகைகள் ஆகியவற்றை அகற்றினர். மேலும் சாலையோர வியாபாரிகளிடம் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் கருணாகரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயகுமார் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து மாணவர்களிடையே விளக்கினார். அப்போது போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் குறித்தும், சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மீதான சமுதாயத்தின் பார்வை குறித்து விளக்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை சத்யபாணி வாழ்த்தி பேசினார். ஆங்கில ஆசிரியை மாலதி வரவேற்றார். தமிழ் ஆசிரியை பெரியநாயகி தொகுப்புரையாற்றினார். பொருளாதார விரிவுரையாளர் சசிகுமார் நன்றி கூறினார். உடல்நிலை சரியில்லை என்று கூறி கரையான்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றவர் அரை மணி நேரத்தில் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் கரையான்புத்தூர் நெல்லிக்குப்பம் வீதியை சேர்ந்தவர் 31 வயதான லாரி ஓட்டுநர் அருள்ராஜ், அவருடைய மனைவி கலையரசி. இவர்களுக்கு 4 வயது மற்றும் 8 மாதம் என 2 குழந்தைகள் உள்ளனர். லாரி வேலைக்கு சென்று வந்தவுடன் உடல்நிலை சரியில்லை என்று கூறி கரையாம்பத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது மருத்துவமனையில் அவருக்கு ஊசி போட்டு மாத்திரைகள் கொடுத்துள்ளனர். இதை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்து படுத்த சில மணி துளியில் மயக்கத்துடன் கருத்துள்ளார். அப்பொழுது அவர் உடல்நிலை பாதிப்பை புரிந்து கொண்டு அவருடைய மனைவி கரையான்புத்தூரில் இருந்து பாகூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். மருத்துவர் அவரது உடல்நிலையை பார்த்து அவர் இறந்து அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது என்று கூறியுள்ளார். இதனால் பாகூர் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அருள்ராஜ் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாகூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
எங்கள் ஊரில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறதுலே ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமம். ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது, ஒரு மருத்துவர் கிடையாது, நிரந்தரமான மருத்துவரே கிடையாது. அது போல் இடத்துல இருந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க, ஒரு ஊசி போட்டு வீட்டுக்கு அனுப்பினாரு. மருத்துவர் தான் கொலை பண்ணாது விட அதுக்கான நிவாரணமோ அதுக்கான பதில் வந்து இந்த அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தாத காரணத்தினால் இளைஞர் ஒருவர் பேருந்தில் இருந்து குதித்த சம்பவம் பாகூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் அடுத்துள்ள கரையாம்புத்தூர் அரசு குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் காட்டுக்குப்பம் அருகே உள்ள வார்கால் ஓடை தனியார் நிறுவனத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் வேலைக்கு செல்வதற்காக வழக்கம் போல் தனியார் பேருந்தில் வந்துள்ளார். அப்போது பேருந்து நிறுத்தம் வருகிறது, பேருந்தை நிறுத்துங்கள் என்று கூறியுள்ளார். ஆனால் பேருந்து நடத்துனர் பேருந்தை நிறுத்தவில்லை என்று தெரிகிறது. தொடர்ந்து பேருந்தை நிறுத்த கூறி கூச்சலிட்டுள்ளார். இதனால் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு பேருந்தை நிறுத்தவில்லை என்றால் நான் குதித்து விடுவேன் என்று அவர் ஆவேசத்துடன் கூறியுள்ளார். எங்களால் பேருந்தை நிறுத்த முடியாது என்றும் நீ வேண்டுமென்றால் குதித்துக்கொள் என்று ஓட்டுநர் கூறிவிட கோபமடைந்த விக்னேஸ்வரன் பேருந்திலிருந்து கீழே குதித்துள்ளார். இதனால் அதிர்ந்து போன சக பயணிகள் பேருந்திலிருந்து குதித்து படுகாயமடைந்த விக்னேஸ்வரனை மீட்டு கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அவர் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் தனியார் நிறுவனங்களும் கல்லூரிகளும் அதிகமாக உள்ளன. காலை மாலை வேளைகளில் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் அதிகமாக பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர்கள் செல்வதாக அடிக்கடி குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனால் அவ்வப்போது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டு சில சமயங்களில் கைகலப்பும் ஏற்படுகிறது. இதனால் உடனடியாக இது குறித்து விசாரணை செய்து பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்று செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. ஏன் நிக்காது? முன்னாடி அடுத்த ஸ்டாப்ல நிக்கிறேன். ஏன் நிக்காது? முன்னாடி ஸ்டாப்ல ஏன் நிறுத்துறீங்க? மத்த ஸ்டாப்ல ஏன் நிறுத்துறீங்க? மத்த ஸ்டாப் சரி ஓனர் சொல்லிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நானு நீங்க நிறுத்துங்க, நான் கீழே குதிப்பேன். என்ன நான் பாத்துக்கிறேன். நானு ஸ்டாப் தான். ஏன் இருக்கணும்? ஏன் உங்க வீடு இதா? இது வந்து கவர்மெண்ட் எந்த ரோட்ல போட்டு தனியார் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் பல்துறை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சி என்றாலே அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மட்டுமே காட்சிக்கு வைக்கப்படும். இந்த நிலையில் இப்பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியில் அறிவியல் கணக்கு பாடங்கள் மட்டுமின்றி மொழி பாடங்கள், விளையாட்டு, விவசாயம் உள்ளிட்ட அன்றாடம் நாம் பயன்படுத்தும் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியை மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் பார்வையிட்டு படைப்புகளை செய்திருந்த மாணவர்களிடமிருந்து கேட்டறிந்தனர். இதுபோன்ற கண்காட்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதால் மாணவர்கள் புத்தகத்தில் உள்ளதை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் தங்களது அன்றாட வாழ்க்கை எவ்வாறு தொழில்நுட்பத்தோடும் அறிவியலோடும் விவசாயத்தோடும் ஒன்றி உள்ளது என்பதை உணர முடியும் என்ற நோக்கில் இக்கண்காட்சி நடத்தப்படுவதாகவும், இது புத்தக அறிவை மட்டும் வளர்க்காமல் செய்முறை அறிவையும் வளர்க்க உதவும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் பெருமாளின் தச அவதாரத்தை குறிக்கும் வகையில் மாணவர்கள் ராமர், பரசுராமர், நரசிம்மர் உள்ளிட்ட வேடங்களில் அமர்ந்திருந்தது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன், பள்ளியின் தலைமை ஆசிரியை சித்ரா, பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் பூங்காளியம்மன் கோவிலின் கோபுர கலசத்தை திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் உள்ள பூங்காளியம்மன் கோவில் உச்சியில் மர்ம நபர் ஒருவர் கோவிலின் கோபுர கலசம் ஒன்றை திருடிவிட்டு கீழே இறங்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அந்த மர்ம நபரை பிடிக்க முயற்சித்த போது மர்ம நபர் மேலிருந்து கீழே குதித்தார்.
அதனால் அவரின் கால்களில் காயம் ஏற்பட்டது. மேலும் கோவிலின் கோபுர கலசம் குத்தியும் காயமடைந்தார். இதனையடுத்து அந்த மர்ம நபரை பொதுமக்கள் பிடித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் மர்ம நபர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் ரோட்டரி சங்கம் இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. திண்டிவனம் கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் ரோட்டரி சங்கம் இணைந்து மாபெரும் போதைப்பொருள் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடத்தியது. திண்டிவனம் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி, திண்டிவனம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் தேவி ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். திண்டிவனம் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணி கடைவீதி, நேரு வீதி, காந்தி சிலை வழியாக சென்று தீர்த்தக்குளம் சிவன் கோவில் அருகே நிறைவு பெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமுத்து, நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா, ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி, திண்டிவனம் ரோட்டரி சங்க தலைவர் அன்பழகன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சக்திவேல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். பேரணியில் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகரத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கல்லூரி கலையரங்கில் போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பான கருத்தரங்கமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் சிவசக்தி பம்பை உடுக்கை சிலம்பு கலைஞர்கள் நலசங்க 5ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட சிவசக்தி பம்பை உடுக்கை சிலம்பு கலைஞர்கள் நலசங்கத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா சிவசக்தி பம்பை உடுக்கை சிலம்பு நலசங்க மாவட்ட தலைவர் திண்டிவனம் மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவை தொடர்ந்து பம்பை, உடுக்கை மற்றும் சிலம்ப கலைஞர்களின் அணிவகுப்பு ஊர்வலம், மேளதாளங்கள், வான வேடிக்கைகளுடன் திரௌபதி அம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனையுடன் துவங்கி செஞ்சி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபம் வரை நடைபெற்றது. இதில் ஏராளமான பம்பை, உடுக்கை மற்றும் சிலம்ப கலைஞர்கள் திரளாக பங்கேற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசுகையில், பாரம்பரிய கலைகளை ஊக்குவிப்பதற்கு தமிழக அரசு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நலவாரியம் மூலம் இசை கருவிகள், ஆடைகள் மற்றும் பிற உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். இந்த விழாவில் திண்டிவனம் வட்டாட்சியர் சிவா, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ரமணன், மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பழனி, சமூக சேவகர் செந்தில்குமார், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தனபால், சிறப்பு விருந்தினர்கள் மாநில தலைவர், கலைஞர்கள் நலசங்கம் கலைமாமணி செண்டியம்பாக்கம் தண்டபாணி, தாளாளர் SAD கலை பயிற்சி பள்ளி சத்தியமங்கலம் முனைவர் தணிகாசலம், ஆய்வாளர் வருமான வரித்துறை சத்தியமங்கலம் மணிகண்டன், தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்கள் நலசங்க தலைவர் பெரியசாமி, தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்கள் சங்க செயலாளர் செந்தில், தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்கள் நலசங்க பொருளாளர் கலைவளர்மணி, கோவிந்தராஜ், தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்கள் நலசங்க கௌரவ தலைவர் மணி, சங்க கௌரவ தலைவர்கள் நல்லம்பாக்கம் காளியப்பன், மொளசூர் ரவிச்சந்திரன் மற்றும் சிவசக்தி பம்பை உடுக்கை நலசங்கத்தின் நிர்வாகிகள், துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பெருமாள், செயலாளர் பாரதிதாசன் பேட்டை சரவணன், துணை செயலாளர் மொளசூர் ரவிக்குமார், பொருளாளர் ஐயன் தோப்பு சுரேஷ், சங்க ஆலோசகர் ஓமிப்பேர் முத்து, இணை ஒருங்கிணைப்பாளர் கீழ்பசார் உதயகுமார் மற்றும் விழுப்புரம் மாவட்ட சிவசக்தி பம்பை உடுக்கை சிலம்பு கலைஞர்கள் நலசங்கத்தினர் ஏராளமானோர் நாட்டுப்புற கலைஞர்கள் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் தனியார் நிதி நிறுவன இன்ஜினியர் மீது போதை வாலிபர்கள் தாக்குதல், பயணிகள் அலறி அடித்து ஓட்டம். கடலூர் மாவட்டம் சேத்தியாந்தோப்பு அருகில் உள்ள வாழக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்தவர் நிலவழகன். இவர் விருத்தாச்சலம் எக்விடாஸ் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் சிஸ்டம் சர்வீஸ் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். நிலவழகன் சொந்த ஊருக்கு செல்வதற்காக விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த 5 நபர்கள் போதையில் பேருந்து நிலையத்தில் இருந்தவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர்கள் நிலவழகனையும் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். ஏன் என்னை திட்டுகிறீர்கள் என கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த போதை இளைஞர்கள் ரீப்பர் கட்டையால் நிலவழகனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் நிலை குலைந்த நிலவழகன் சம்பவ இடத்திலேயே நிலை தடுமாறி இரத்த வெள்ளத்தில் சரிந்தார்.
இதனை கண்ட பயணிகள் பலர் அலறி ஓட்டம் பிடித்தனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த பேருந்து நிலைய புறநகர் காவலர்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலவழகனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விருத்தாச்சலம் காவல்துறையினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலவழகனிடம் வாக்குமூல புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து போதை வாலிபர்களை தேடி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்தவரை போதை வாலிபர்கள் கூட்டமாக சேர்ந்து சரமாரியாக தாக்கியதால் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திட்டக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த நான் முதல்வன் திட்டத்தில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை உயர்கல்விக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இதில் நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வேப்பூர், பூலாம்பாடி, தொளார், பெண்ணாடம், மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆவினங்குடி ஆகிய பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் இந்திராணி தலைமை தாங்கி பேசினார். இதில் உதவி பேராசிரியர் விஜயபாரதி அறிமுக உரையாற்றினார். மேற்பார்வையாளர் பன்னீர்செல்வம் ஜெயஸ்ரீ, ஆசிரியர் பயிற்றுனர்கள் வெங்கடேசன், தங்கமணி, பாலச்சந்தர், பத்மபிரியா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி குறித்து விழிப்புணர்வு ஆலோசனைகளை வழங்கினர். விழிப்புணர்வு ஆலோசனை நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். முடிவில் முனைவர் மாரியப்பன் நன்றி கூறினார். வைகை அணை முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. வைகை ஆற்றங்கரை ஓரமுள்ள 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அதன் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டி நிரம்பியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் உபரி நீராக வினாடிக்கு 3106 கன அடி தண்ணீர் அணையில் உள்ள பிரதான 7 பெரிய மதகுகள் வழியாக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வைகை பொதுப்பணித்துறையினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் மேலும் தண்ணீர் ஆற்றில் அதிக அளவில் திறக்கப்படும் என்பதால் வைகை ஆற்றில் யாரும் குளிப்பதற்காக இறங்க வேண்டாம் என்றும் ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நிறுவன தலைவர் அருண் கோரிக்கை. தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட 1000 ரூபாயுடன் பொங்கல் தொகுப்பு அடங்கிய பரிசு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. பல அரசு ஊழியர்கள் வீடு கட்டுவதினாலும் தங்களது பிள்ளைகளை படிக்க வைப்பதினாலும் மகன் மற்றும் மகள் திருமணம் நடத்துவது என்பதாலும் அத்தனை காரியங்களுக்கும் வட்டியுடன் கூடிய கடன் தொகையை முன்பணமாக பெற்றும் போதுமானதாக இல்லாத பட்சத்தில் வங்கிகளில் தனிநபர் கடன் பெற்றும் குடும்பத்தை நடத்துகின்றனர். இந்த நிலைதான் பெரும்பாலான அரசு ஊழியர்களின் நிலை. ஆதலால் எப்போதும் போல் அரசு ஊழியர்களை உள்ளடக்கிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாயுடன் பொங்கல் தொகுப்பை வழங்கிட இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் தமிழ்நாடு முதலமைச்சரை பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக நிறுவன தலைவர் அருணன் கோரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் தொழிற்சாலையில் லஞ்சம் கேட்டதாக புகார், 3 வணிக வரித்துறை அதிகாரிகளை கைது செய்தது சிபிஐ. மாநிலங்களுக்கு நிதி அளிப்பதில் மத்திய அரசு எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். வில்லியனூரில் காவல்துறை அதிரடி சோதனை, ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் பரபரப்பு. மருத்துவமனையில் ஊசி போட்ட அரை மணி நேரத்தில் இறந்த ஓட்டுநர், பாகூரில் நடைபெற்ற சோக சம்பவம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.